சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்ல ஃபர்ஸ்ட் அசிட்டைல் கோஏ 2 கார்பன் காம்பவுண்ட் 4 கார்பன் காம்பவுண்ட் ஆக்சிலோ அசிட்டிக்கோட சேர்ந்து அசிட்டிக் ஆசிடோட சேர்ந்து கண்டென்ஸ் ஆகி இட் வில் ஃபார்ம் த சிட்ரிக் ஆசிட் விச் இஸ் 6 கார்பன் காம்பவுண்ட். அதனால தான் இது ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் சிட்ரிக் ஆசிட்ன்றதுனால இந்த சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்னு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ்ல எங்கெல்லாம் ஆக்சிடேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் நடக்கும்ன்றது நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். ஸோ ஆக்சிடேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட்ன்றது என்னது? சப்ஸ்ட்ரேட்ல இருந்து ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ரிமூவ் ஆகுறது. ஓகே, ஸோ எந்தெந்த ஸ்டெப்லலாம் NADH ஃபார்ம் ஆகுதோ அந்தந்த ஸ்டெப்லலாம் ஆக்சிடேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் நடக்கும். ஸோ இது நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஐசோசிட்ரேட் டு ஆல்பா கீட்டோகுளூட்டரேட் இந்த ரியாக்ஷன் அண்ட் ஆல்பா கீட்டோகுளூட்டரேட் டு சக்சினைல் கோஏ இந்த ரியாக்ஷன் அண்ட் சக்சினேட் டு ஃபியூமரேட் இந்த ரியாக்ஷன் அண்ட் மேலேட் டு ஆக்சிலோஅசிட்டேட் இந்த ரியாக்ஷன். ஸோ இந்த 4 ரியாக்ஷன்ஸ்லயும் ஆக்சிடேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் நடக்கும். அண்ட் TCA சைக்கிள்ல ஒரே ஒரு ரியாக்ஷன்ல தான் சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் நடக்கும். சக்சினைல் கோஏ டு சக்சினேட் இந்த ரியாக்ஷன்ல. ஓகே, then how many times decarboxylation occurs during each TCA cycle அப்படின்னு கேட்டாங்கன்னா twice. ஸோ இந்த ஐசோசிட்ரேட் டு ஆல்பா கீட்டோகுளூட்டரேட் இந்த ரியாக்ஷன்ல ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். ஸோ டிகார்பாக்சிலேஷன் நடக்கும். இந்த 6 கார்பன் காம்பவுண்ட் 5 கார்பன் காம்பவுண்டா கன்வெர்ட் ஆகும். அண்ட் அகைன் ஆல்பா கீட்டோகுளூட்டரேட் சக்சினைல் கோஏவா கன்வெர்ட் ஆகும்போது ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். டிகார்பாக்சிலேஷன் நடக்கும். இந்த 5 கார்பன் காம்பவுண்ட் வந்து 4 கார்பன் காம்பவுண்ட் சக்சினைல் கோஏவா கன்வெர்ட் ஆகுது. ஸோ ட்வைஸ் TCA சைக்கிள்ல டிகார்பாக்சிலேஷன் நடக்கும். ஸோ இதோட டீடைல்டு வீடியோ கிரெப் சைக்கிளோட வீடியோ பார்க்கணும்னா ஹேண்டில் கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.